ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கேக் பேன் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 6 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். இந்த கேக்கை வந்து நீங்கள் 7 இன்ச் கேக் பேனில் கூட செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால 6 இன்ச் கேக் பேனில் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம மைதா மாவை சளிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போது இதை வந்து நல்லா ஒரு டைம் கலந்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சள் கரு தனியாக வெள்ளை கரு தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த முட்டையோட மஞ்சள் கரு கூட நம்ம 1 டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 45 ml அளவுக்கு பாலும் 45 ml அளவுக்கு ஆயிலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைக்கருவை நம்மளோட ஸ்டாண்ட் மிக்சர் பவுலில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளைக்கரு கூட நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பும் 1/2 டீஸ்பூன் வினிகரும் சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். வெள்ளைக்கரு வந்து நல்லா ஃப்ராத்தியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அகாரோவில் எலகண்ட் மாடல். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1400 வாட்ஸு. இந்த பவுலோட கெப்பாசிட்டி வந்து 5.5 லிட்டர். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம வந்து இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 125 கிராம் அளவுக்கு சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்க்குறேன். சர்க்கரையை சேர்க்கும் போது ஸ்டாண்ட் மிக்சரை லோ ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து வெளியிலலாம் செதறும். எல்லா சர்க்கரையும் சேர்த்த பிறகு நம்ம ஸ்பீட் நம்பர் 6 வச்சுட்டு இதை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வெள்ளைக்கரு வந்து நல்லா பீட்டாகி வந்துருச்சு, ஸ்டிஃப் பீக்ஸும் வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டாண்ட் மிக்சர்லேருந்து விஸ்க் அட்டாச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாண்ட் மிக்சர் பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்மளோட எக் யோக் பேட்டரில் நம்மளோட ஒயிட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம எக் யோக் வந்து கொஞ்சம் லைட்டன் ஆகும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்மளோட எக் ஒயிட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட எக் ஒயிட் பேட்டர் வந்து டீஃப்ளேட் ஆகாமல் இருக்கும். இப்போது நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் எக் ஒயிட்டையும் எக் யோக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட எக் ஒயிட் வந்து அப்படியே அமுங்கிரும். இப்போது நம்ம சளிச்சு எடுத்து வச்சுருக்க மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே நமக்கு கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் ஊற்றிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை அவனில் மிடில் ரேக்கில் வச்சிடலாம். இதை 160 டிகிரி செல்சியஸில் 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் கழிச்சு நான் வந்து கேக் பேட்டரை மிடில் ரேக்லேருந்து பாட்டம் ரேக்குக்கு மாற்றிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் லேயர் வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் பாட்டமில் வேகாமல் இருந்தது. அதனால மிடில் ரேக்லேருந்து பாட்டம் ரேக்குக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் வந்து நல்லா ஆறின பிறகு இதை வந்து ஒரு கிளிங் ராப் போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து நமக்கு காயாமல் இருக்கும். நான் வந்து முன்னாடி நாளே கேக் ரெடி பண்ணதுனால இந்த மாதிரி கிளிங் ராப் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து இந்த மாதிரி 3 லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம கேக் சோக்கிங்க்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் சுகரில் 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்துடலாம். சுகர் சிரப் வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்ச பிறகு தான் நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணணும். சுகர் சிரப் ஆறிட்டுருக்க அதே சமயத்தில் நம்ம கேரமல் சாஸும் ரெடி பண்ணிக்கலாம். கேரமல் சாஸ் பண்ணுறதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா மெல்ட் ஆகி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரமல் பண்ணும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸ்டார்டிங்கில் மட்டும் சர்க்கரையை போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அதை வந்து கலந்து விடாமல் அப்படியே விட்டுருங்க. அது மெல்ட் ஆகி வர சமயத்தில் அதை வந்து கலந்து விட்டால் போதும். இந்த அளவுக்கு நல்ல ஒரு தேன் கலர் வந்த பிறகு இதில் நம்ம விப்பிங் க்ரீம் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீம் சேர்க்கும் போதும் நம்ம வந்து அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரே சமயத்தில் எல்லாமே ஊற்றிட்டிங்க அப்படின்னா நமக்கு புகையாக வரும். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட கேரமல் சாஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ப்ரெலைன் ரெடி பண்ணுறதுக்காக 50 கிராம் அளவுக்கு சர்க்கரையை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம 50 கிராம் அளவுக்கு நட்ஸையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்லேயும் அடியில் வந்து கொஞ்சமாக பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா ஆறின பிறகு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் நட்ஸும் ரெடி ஆகிடுச்சு.
அடுத்ததான் விப்பிங் க்ரீமை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துடலாம். இந்த க்ரீம் வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் பீக்ஸ் வந்த பிறகு இதில் வந்து நம்ம பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 3 ட்ராப் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து 3 ட்ராப் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு சாண்டில் கலர் மாதிரி க்ரீம் கிடைக்கும். நம்ம பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ பீட்டரை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட கேக் டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக டர்ன் டேபிள் மேலே கொஞ்சமாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயரை வச்சுக்கோங்க. இப்போது சுகர் சிரப்பை இது மேலே லைட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் மேலே நம்மளோட க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸை வந்து இந்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். இதுக்கும் மேலே நம்ம பட்டர்ஸ்காட்ச் நட்ஸையும் சேர்த்துட்டு அடுத்த லேயர் கேக்கை வந்து இதுக்கும் மேலே வச்சுருங்க. இப்போ இதோட சைட்லேயும் லைட்டாக க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயருக்கு ரெடி பண்ண மாதிரியே இதுக்கும் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே நம்மளோட சாஸையும் பட்டர்ஸ்காட்ச் நட்ஸையும் சேர்த்துடலாம். இப்போது நம்மளோட தேர்ட் லேயரை இதுக்கு மேலே வச்சுருங்க. தேர்ட் லேயரை இதுக்கு மேலே வச்சுட்டு கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதோட க்ரம் கோட் மட்டும் முடித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவர் செட் பண்ணி விட்டுறலாம். கேக் வந்து க்ரம் கோட் வந்து கொடுத்து முடித்து ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா தான் அது வந்து நல்லா செட் ஆகும். அப்போ தான் நம்மளோட ஃபைனல் கோட் வந்து பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அதோட க்ரம்ஸ் வந்து நமக்கு வெளியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஃபைனல் கோட் பண்ணுறதுக்காக க்ரீமை வந்து மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மூத் ஃபினிஷ் வரதுக்காக ஒரு ஸ்க்ரேப்பரை வச்சு இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்மூத் ஃபினிஷ் கொண்டு வந்துக்கலாம். மேலேயுமே நம்ம பேலட் நைஃபை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருங்க. இப்போது மீதி இருக்கக்கூடிய க்ரீமை நம்மளோட பைப்பிங் பேக்கில் கொஞ்சமாக போட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு பைப்பிங் பேக்கில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸை ஊற்றிட்டு சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பைரல் ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு டூத் பிக்கை வச்சு சென்டர்லேருந்து இதை வந்து வெளிப்புறமாக எடுத்து விட்டுறலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு ஒருக்கா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே அதோட சென்டர்லேருந்து நம்ம வந்து உள் பக்கமாக இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி கிடைக்கும். ஓரத்தில் வந்து இந்த மாதிரி ட்ரிப்பிங் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிரும். நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து ரொம்ப ஃப்ளோயாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஈஸியாக ஃப்ளோ ஆகி கீழே வரைக்கும் வந்துடும். அதனால் நம்மளோட சாஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரிப்பிங் பண்ணும்போது கீழேயும் நம்ம இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த டிசைன் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது டிசைன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பில் வந்து கொஞ்சமாக பட்டர்ஸ்காட்ச் நட்ஸை போட்டு இந்த கேக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.